வணக்கம் அன்பு உறவுகளே! இன்னைக்கு நம்ம நவீன்ராம் எக்ஸ்பிரஸ் சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமங்க. ராமையாடார் குடியிருப்பு. அந்த ஒரு ஊர்ல ஒரு ராசமுத்து, சமுத்திரவள்ளி அப்படிங்கிற தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வளர்ந்து, அதுக்கப்புறம் படிச்சு ஒரு வாத்தியாரா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்கள வந்து படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நெறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு வராங்க. ஊர்ல வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவில் கட்டுனாங்க. சுயம்புலிங்க சாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுற்று வட்டாரத்திலேயே அவ்வளோ பெரிய கோயில் எங்கேயுமே இல்ல. ஏன்னா, உவரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் இதே மாதிரியே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உவரி கோயில் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி கட்டுனாங்க. அதுக்கப்புறம் போக அவங்களுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சுச்சு. அவ்வளோ வருமானத்தையும் வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வருஷம் வருஷம் அ ஒரு திருவிழா வச்சு 3 நாள் பார்த்தீங்கன்னா, அன்னதானம் பயங்கரமா நடத்துவாங்க. இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்மா, அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, நம்ம கடற்கரைக்கு அருகிலேயே பக்கத்திலேயே மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. எவ்வளவோ பேருக்கு நல்லது பண்ற இந்த நபர்கள், எப்படியாவது பார்த்தீங்கன்னா, கடற்கரையில அப்பா, அம்மாவுக்கு நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேற லெவல்ல பிரம்மாண்டமா ஒரு மணிமண்டபம் அமைச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கடல பார்த்தோம்னா கடல் தெரியும். சுத்தி பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு தோட்டம் மாரி ஒரு அமைப்பு. பார்க்குறதுக்கே வேற லெவல்ல ஒரு கார்டன் மாரி இருக்குங்க. ஃபுல்லா சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, தாஜ்மஹால் மாரி இருக்கும் சொல்லப்போனா. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா பண்ணியிருக்காங்க. இதில வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அ இவ்வளோ செலவுகளையும் வந்து பண்றது, இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணல. முக்கியமா ஒரு நபர் இருக்காரு. அவர் பேரு பார்த்தீங்கன்னா, ஆனந்தலிங்கம். இவரு தான் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். அம் அ எல்லாமே வந்து ஒரு வேற லெவல்ல பெரிய அளவுல பண்ணணும். பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது. அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய நன்மைகளும் பண்ணிட்டு வராரு. வருஷம் வருஷம் இந்த ஊர்ல அன்னதானம் ஏகப்பட்ட கோடான கோடி மக்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வராரு. இது இல்லாம நெறைய வந்து நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வராரு. அப்பா, அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மணிமண்டபமும் கட்டியிருக்காரு அப்படின்னா, அவரு எந்த அளவுக்கு நல்ல மனிதரா இருப்பாரு, அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான். இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆனந்தலிங்கம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனிதர் வருஷம் வருஷம் செய்யக்கூடியது, அந்த கோவில் திருவிழாவுக்கு எந்த அளவுக்கு செலவாகுதோ, அவ்வளவுமே பைசாவும் அவர் வந்து குடுத்துறாருங்க. ஏன்னா, பெரிய லெவல்ல வந்து ஸ்டேஜ் அமைச்சு, நெறைய வந்து நடிகர்கள்லாம் வந்து இங்க வந்து ப்ரோகிராம் பண்ணுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல மட்டுமே பல லட்சங்கள் வரைக்கும் அங்க செலவாகுது. அவ்வளோ செலவுகளையும் அந்த ஏத்துக்கிட்டு, மக்களுக்கு டெய்லி 3 நேரம் அன்னதானம் போட்டு, ஆம் என்னென்ன ஸ்பெஷலா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு பண்றாங்க. அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா, பல வகையா இருக்கும். என்னென்னமோ வந்து வேற லெவல்ல எங்கேயோ ஒரு பெரிய சிட்டியில பண்ணக்கூடிய விஷயங்கள பூரா அந்த கிராமத்தில பண்ணி முடிச்சுருவாரு. சொல்லப்போனா எவ்வளவோ சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு கார்டன் ஒரு அப்பா, அம்மாவுக்கு கடற்கரை ஓரத்துல கட்டியிருக்காரு அப்படின்னா, ரொம்பவுமே மனசு சந்தோஷமா இருக்கு. நம்ம அப்பா, அம்மாவுக்கு செய்யல அப்படின்னாலும், ஓரளவுக்கு நம்ம அப்பா, அம்மாவ மதிக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட இது. கண்டிப்பா அந்த வீடியோவ பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நெறையா விஷயங்கள் வச்சிருக்கேன். இதே மாதிரி இந்த கோவில்கள்ல திருவிழா நடக்கும். இந்த தை மாசம் கண்டிப்பா அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுவேன். அவரையுமே நான் வீடியோ எடுத்து அந்த அற்புதமான ஆனந்தலிங்கம் அப்படிங்கிற ஒரு மனிதரையுமே நான் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்து வரப்போகும் நாட்கள்ல நான் வீடியோ பதிவு பண்றேன். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லாம விட்டேன். இந்த அவங்க அப்பா, அம்மா நினைவு மண்டபம் இருக்குங்க இல்லையா? இது வந்து சிலை வந்து மெழுகுனால அப்படியே அந்த உருவம் இருக்கிற மாரி இருக்குது. அதுபோக அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க இறப்பு வரைக்கி, அ என்னென்ன அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே பல் விளக்குற பேஸ்ட் ப்ரஷ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்க கண்காட்சியா வச்சிருக்காங்க. கண்டிப்பா அழியாது. ராசமுத்து, சமுத்திரவள்ளி இந்த மணிமண்டபம். இதை பார்த்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தன் அப்பா, அம்மாவுக்கு அ ஒரு சில விஷயங்கள் அதாவது உயிரோடு இருக்கும்போதே கண்டிப்பா நல்லபடியா அப்பா, அம்மா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு நினைவு சின்னமா நீங்க வைக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த அளவுக்கு செஞ்ச அந்த ஆனந்தலிங்கம் அண்ணனுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்னும் பல செய்திகளோடு நான் உங்களிடமிருந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.